பதினெண் சித்தர்களில் ஒருவராக விளங்கிய போகர் தன் சீடர்களான கோரக்கர், கருவூரார், கொங்கன் போன்ற சித்தர்களுடன் கன்னிவாடி மலை வந்து கன்னி பூஜை செய்து தன் தவசக்தியால் ஒரு கல்லின் மீது கமண்டல நீர் தெளித்து கல்லுக்கு உயிர் கொடுத்து கன்னிவாடி என எழுப்பி அந்த கன்னிப்பெண்ணை பூஜை செய்ய துவங்கியுள்ளார். பூஜை நிறைவு செய்வதற்கு முன் பூமி மாதாவாகிய புவனேஸ்வரியின் கடும் கோபத்தில் இங்கு தோன்றி போகருக்கு சாபத்தினை அளித்ததுடன் பூஜையில் இருந்த கன்னிப்பெண்ணை மீண்டும் கல்லாக மாற்றினார். சாபம் பெற்ற போகர் தன் சகல சக்தியையும் இழந்து பழுத்த வயோதிக தன்மை அடைந்த நிலையில் தன் சீடர்களுடன் கன்னிவாடி மலை அடிவார பகுதியில் உள்ள தெட்டுப்பட்டி ராஜகாமலயம் கோயில் இருக்கும் இடத்தில் தவம் செய்துள்ளார். தன் தவப்பயனால் மீண்டும் பூமி மாதாவாகிய அம்மன் துவங்கி சாப நிவர்த்தி கொடுத்தாள். பின்பு போகர் சக்திகிரி பழனிமலை சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார். முருகன் தோன்றி போகரின் சாபத்தை முழுதாக நிவர்த்தி செய்ததால் கல்லல்லாத முருகன் சிலையை பழனியில் உருவாக்கி வழிபட அருள் பாலித்த வண்ணம் 18 சித்தர்களை கலந்து ஆலோசனை செய்து நவபாசானத்தால் தண்டாயுதபாணி சிலையை உருவாக்கி வழிபட்டார் என்று கூறப்பட்டது.